ஹாய் ஹலோ ஐ லவ் யூ ஆல். நான் உங்கள் கீர்த்தி சகா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக இல்லை. எனக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம். சின்ன மன வருத்தம்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சோக அலை. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த டிவிகே மாநாடு பரப்புரை நடந்ததில்ல, அதில் பார்த்திங்கன்னா அதில் நடந்த ஒரு சோகத்தை பற்றி தான் நான் உங்களோட இப்போ ஒரு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா அவர் நல்லா வந்துட்டே இருந்தார். நல்ல மாநாடு ஒரு சின்ன கவனக்குறைவால் எத்தனையோ உயிர்கள் பலியானது தான் இந்த ஒரு சோகத்துக்கு ஒரு காரணம். எப்படின்னா, இந்த டிவிகே மாநாடு எப்போ எங்கெல்லாம் நடக்குதோ மக்கள் ரொம்ப திரளாக நிறைய பேர் வராங்க. ஓகேவா? நான் அதை நல்லா கவனித்து கேளுங்க. இதில் யாரால் இந்த சம்பவம் நடந்துச்சு, இது ஒருவேளை திட்டமிட்ட செயலா, இல்லை எதிர்க்கட்சியினால் வந்ததா, இல்லை இது அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும். என்னுடைய ஆசை அதுதான். ஏன்னா ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அதேமாரி நீங்கள் வரணும் கண்டிப்பாக. அது நானும் அதுதான் ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ற நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய மாநாட்டுக்கு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு கவனக்குறைவு, சரிங்களா? அந்த கவனக்குறைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு உங்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட அந்த திங்கிங், நீங்கள் எப்படி இருப்பீங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சின்ன குழந்தைங்கள் கூட ஒரு பாவம் செய்ய மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பாசமான ஒரு மனிதர், ஒரு நேசமான ஒரு மனிதர், லவ்லி பாய், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தமாரி திடீர்னு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருந்த நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு அரசியலுக்குள்ளே வந்தது எனக்கு எனக்குமே அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். நீங்கள் உங்களோட மாநாடு நடக்கும்போதெல்லாம் ஒரு சின்ன கவனக்குறைவு என்னென்னா, மக்கள் எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. நிறைய தொண்டர்கள் டிவிகே அந்த கட்சியோட தொண்டர்கள் விஜய் அண்ணாவோட தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் செய்ய போகிற ஒரு சின்ன மைன்யூட்டான தவறுகள் கூட யாரை மிகப்பெரிய அளவில் பாதிக்குன்னா, அவர் கட்சிக்கு உண்மையாக ஆட்சியில் உட்காரணுன்னா இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நான் உங்களை நான் அதை வருந்தி கேட்டுக்கிறேன். உண்மையாகவே விஜய் அண்ணா கட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவு செய்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. அவருடைய மீட்டிங்க்கு யாருமே ஒரு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு, சின்ன சின்ன பசங்களை கூட்டுட்டு, வயசு பொண்ணுங்களை கூட்டுட்டு, அந்த தாங்க முடியாத சக்தி இல்லாதவங்கள தயவுசெய்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க. உங்களை நான் வலியுறுத்தி கேட்குறேன். இந்த தப்பு செஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிரிழப்பு, இவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டம், ஒரு கருப்பு தினமாக மாறினது இதனால தான். மக்கள் நீங்கள் செஞ்ச முழு தவறு இன்றைக்கி முழுசாக விஜய் அண்ணாவை போய் சேரப்போகுது. அவர் தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, அவர் ஒரு குற்றம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, நீங்கள் பண்ண தப்பு. நீங்கள் உங்களுக்கு தெரியறது இல்லையா, ஒரு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போகக்கூடாது. எவ்வளோ கூட்டம் வருது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஏன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? மக்கள் நம்ம மேலே தவறு இருக்குது. உண்மையாகவே அவர் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உண்மையாகவே அவர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓட்டு போடுறதுல காட்டுங்க உங்கள் வீரியத்தை. ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அதை விட்டுட்டு அவரோட கூட்டத்துக்கு நீங்கள் கூட்டம் காட்டுறதுனால எதுவும் ஆக போகிறது, இந்த மாதிரி உயிரிழப்புகள் தான் வரும். அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பேரை கெட்ட பேராக்காதீங்க. அவர் இப்போ தான் வந்துட்டுருக்காரு, வந்த உடனே ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி பண்ணிட்டீங்க. இது எப்படின்னா, ஒரு போகிற பாதையில் ஒரு போகவே முடியாத அளவுக்கு அடுத்த மீட்டிங் நடத்துறதுக்கு அலோடு பண்ணுவாங்களா? இந்த மாதிரி நீங்களாம் பண்ணுறீங்களே, இது நியாயமா? ஏங்க குழந்தைங்கள எதுக்குங்க மீட்டிங் கூப்பிட்டு போகிறீங்க? இங்கே இருக்கணுங்க கொஞ்சமாவது. குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்க, பச்சை பிள்ளைங்கள, ட்வின்ஸு. அந்த மீட்டிங்கில் இறந்த பேர்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன், வலிக்குது. இது இப்படி ஆகும்னு நான் ஆனால் கெஸ் பண்ணேன். உண்மையாகவே நான் கெஸ் பண்ணேன். எதை வச்சு நான் ஒரு 2 வீக் முன்னாடி 3 வீக் இருக்கும்.
நான் வந்து எனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு திங்கிங் ஓடிட்டே இருந்தது. இது வந்து ஏதோ ஒன்று இவங்க மீட்டிங்க்கு வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து மக்கள் நீங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது, சைக்கிள் மேலே ஏறி நிற்கிறது, தள்ளு வண்டியில் ஏறுறது, மேலே கரண்ட்டு கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறது. மூளை இருக்கணும் கொஞ்சமாவது. மக்கள் நம்மளுக்கு அறிவே இல்லைன்றதை நீங்கள் பலமுறை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பெல்லாம் எங்கே காட்டணும்னா, நீங்கள் ஓட்டு போடுறத காட்டணும். சைலண்ட்டாக இருந்து வேலையை முடிக்கணும். இது மாதிரி பண்ணக்கூடாது. இதில் யாருக்கு நஷ்டம்? 10 வருஷம் எத்தனை வருஷம் பெற்று அதை வளர்த்து விட்டு இப்படி அனாதையாக அதை தவிக்க விட்டீங்களே. யோசிங்க, யோசிச்சு பாருங்கள். இனிமேலாவது திருந்துங்க. தப்பு பண்ணுறதுக்கு தப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க. எனக்கு உண்மையாகவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. நான் கெஸ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் நெரிசலில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்துருப்பீங்க. வந்து இந்த ப்ரேயர்லாம் நடக்கும்போது ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அது மேலே நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் முடியும் போது பசங்க திப்புன்னு வந்து மேலே விழுவாங்க. விழுந்துட்டாங்கன்னா மேலே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடியில் இருக்கவங்க உயிர் போனாலும் போனது தான். இங்கே மூளையை வச்சு செயல்படுங்க. உண்மையாகவே அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் யாரும் போய் கூட்டத்துக்குலாம் போகணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு யாராவது இந்த மாதிரி வேலை செய்வாங்களா? என்ன மக்களை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து உண்மையாக சொல்லவே பிடிக்கலை. நான் அதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு தாங்க முடியல, பேசியே ஆகணும். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. கூடயே போய் பார்த்தா ஒருத்தவங்க 2-3 பேர் அப்படியே அவரோட பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. பக்கத்துலேயே போயிட்டு டக்குன்னு 2 பேர் கிராச் ஆகி அப்படியே இது ஐக்கியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கீங்க? விஜய் சார் முகத்தை பார்த்ததே இல்லையா? விஜய் என்ன முகத்தை பார்த்ததே இல்லையா? அவங்களும் நம்மள மாதிரி தாங்க. உண்மையான அன்பு வச்சுருக்கீங்கன்னா ஓட்டு போடுறதை காட்டுங்க. ஓட்டு போட்டு காட்டுங்க. ஜெயிக்க வைங்க. விஜய் அண்ணா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் நிறையா இருக்குது. நீங்கள் வரணும். நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த தவறுமே கிடையாது, எனக்கு தெரியும். நீங்கள் வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம்லாம் நடக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 20,000 பேர், 10,000 பேர், 30,000 போலீஸ் போட்டால் கூட இந்த கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாது. நீங்கள் தயவுசெய்து ஒவ்வொரு மீட்டிங் நடத்தும் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு அறிவிப்பு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆட்கள் யாருமே வேணாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள், ஒரு ஆம்பளை வந்தால் போதும். நீங்கள் சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. இல்லை இதையும் நம்ம கடந்து போவோம். கடந்து தான் போய் ஆகணும். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத நிறைய பேர் வந்து செய்கிற ஒரு சதியாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி நானும் உங்கள் கூட இருப்பேன் எப்பொழுதும். ஐ லவ் யூ. பாய். நான் உங்கள் கீர்த்தி சகா. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.